வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம நெட்ஃபிளிக்ஸ்ல புதுசா தமிழ்ல வந்திருக்க கர்த்தவ்யா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். சைஃப் அலி கான் நடிச்சிருக்க இந்த படம் நிஜமாவே பார்க்கலாமா வேண்டாமா? வாங்க டீடைலா அலசி ஆராயலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம படத்தோட பேசிக் செட்டப், இதுல என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த இடத்துல படம் சறுக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாமா, ஃபைனல் ரேட்டிங் என்ன, இப்படி எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட செட்டப். படத்தை நீங்க ப்ளே பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயங்களை பார்த்திடலாம். இந்த படத்தோட மொத்த ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் தாங்க. ரொம்ப நீளமான படம்லாம் கிடையாது. சொல்லப்போனா இந்த கடைசி எண்ட் கிரெடிட்ஸை கழிச்சிட்டோம்னா உங்களோட நிஜமான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 1 மணி நேரம் 40 நிமிஷங்கள் மட்டும்தான். சோ படம் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிரும். சரி, கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை ரொம்ப பழசுதாங்க. வேற சாதி காதல், ஒரு குழந்தைக்கு நியாயம் வாங்கி தர நினைக்கிற போலீஸ்னு, இப்படி பல படங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு ரொட்டீனான ஸ்டோரி தான் இதோட செட்டப். கதை பழசுனாலும் இதுல சில விஷயங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இப்ப பாப்போம். முதல் விஷயம், சைஃப் அலி கான் ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் நம்ம கவனம் மொத்தமும் அவர் மேலேயே தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான பிளஸ் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி படம் ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா ஆரம்பிக்குது. முதல் 15 நிமிஷம் நம்மள அப்படியே ஸ்கிரீனோட கட்டி போட்டுடுவாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப திடீர்னு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் மிகப்பெரிய சறுக்கல். அப்போ படம் எங்க தான் சறுக்குது? இவ்ளோ நல்லா ஆரம்பிச்ச படம் எந்த இடத்துல தன்னோட மேஜிக்கை இழுக்குதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். உண்மைய சொல்லணும்னா, போக போக ஒரு டிவி சீரியல் பார்க்குற மாதிரி படம் ரொம்ப ஸ்லோவா மாறிடுச்சு. சில இடங்கள்ல பார்க்கும்போது ஷூட்டிங் பண்றதுக்கு கால் ஷீட் முடிஞ்சு போச்சு. அதனால எப்படியோ அவசர அவசரமா எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வருது. திரைக்கதை அந்த அளவுக்கு தொய்வடையுது. இந்த மைனஸ் பாயிண்ட்களை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். முதல்ல ரொம்ப மெதுவான திரைக்கதை, நடுவுல ரொம்பவே இழுக்கிறாங்க. ரெண்டாவது, முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பல தீம்கள் படத்துல இருக்கு. ஆனா 3வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அந்த ஹீரோ வில்லன் கிளாஷ், அந்த ஒரு மாஸ் மூமெண்ட் இந்த கிளைமேக்ஸ்ல சுத்தமா மிஸ்ஸிங். அடுத்து வீக்கெண்ட்ல எல்லாரும் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா? இதுல பிளஸ் என்னன்னா, குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். இது 100% ஃபேமிலி சேஃப். எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்ல, வல்கரான வார்த்தைகளும் கிடையாது. நீங்க எந்த தயக்கமும் இல்லாம வீட்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கலாம். சரி, ஃபைனல் வெர்டிக்ட். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் அலசிட்டோம். இப்போ ஃபைனலா என்னதான் முடிவு பண்ணலாம்? ஒரு பார்வையாளரா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட தொடங்குது. ஆனா நடுல ரொம்ப இழுத்து கடைசியில எந்த ஒரு திருப்தியும் இல்லாம சடனா முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா, படம் முழுசா ஒரு திருப்தியை கொடுக்கல. அதுதான் உண்மையான பிரச்சனை. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ஃபைனல் ரேட்டிங் 5க்கு 2.5. ஆமாங்க, 2.5 அவுட் ஆஃப் 5. ஒரு நல்ல ஆரம்பம் இருந்தும் அதை சரியா கொண்டு போகாததால இது ஒரு சராசரியான படமா மட்டுமே அமையுது. இறுதியா ஒரு கேள்வியை உங்களோட சிந்தனைக்கே விடுறேன். சைஃப் அலி கானோட ஒரு சிறப்பான நடிப்பு மட்டும் இப்படி ஒரு பழசான ரொட்டீனான கதையை காப்பாத்த போதுமானதா? நீங்களே படம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.